கர்நாடக அரசின் தொடர் இழுபறியால் காவிரி மேலாண்மை வாரியம் இன்னும் முழுமை பெறாமல் கிடப்பிலேயே உள்ள நிலையில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டதற்கு தமிழக அரசிற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நேற்று மயிலாடுதுறையில் காவிரி நதிநீர் போராட்ட வெற்றி பொதுக்கூட்டம் என்ற பெயரில் தங்களுக்கு தாங்களே பாராட்டு கூட்டம் நடத்தி கொண்டனர் அதிமுகவினர். அமைச்சர் OS மணியன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார். விழாவில் உரையாற்றிய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, எங்கள் போராட்டத்தாலேயே காவிரி விவகாரத்தில் தமிழகத்திற்கு சிறப்பான தீர்வு கிடைத்துள்ளது. காவிரி நீருக்காக போராடியது பலராக இருந்தாலும் தீர்வை பெற்று தந்தது நாங்கள்தான் என்று பெருமையாக இருக்கிறது. காவிரி விவகாரத்தில் திமுக தான் நாடகமாடியது என்றவர் MK ஸ்டாலினை தாக்கத் தொடங்கினார். 6 மாதத்திற்குள் இந்த ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்று ஸ்டாலின் கூறினார். 1 வருடம் வெற்றிகரமாக முடித்துவிட்டோம். 1000 ஸ்டாலின் வந்தாலும் அவரது அப்பாவே எழுந்து வந்தாலும் அதிமுக அரசை அசைக்க முடியாது. நாங்கள் இருக்கும் வரை அதிமுக அரசை ஆட்டவோ அசைக்கவோ யாராலும் முடியாது என்றார். மேலும் பேசிய எடப்பாடி, நேற்று ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஸ்டாலின், விரைவில் இந்த ஆட்சி கலையும், நாங்கள் ஆட்சிக்கு வந்து மக்கள் விரும்புவதை செய்து காட்டுவோம் என்று கூறியுள்ளார். நாங்கள் பொறுப்பேற்று 16 மாதங்கள் வரை செய்து காட்டாததையா இதற்கு மேல் அவர் செய்து காட்டப் போகிறார் என்றும் ஆவேசமாக பேசினார் எடப்பாடி பழனிசாமி. இதை கேட்ட பொதுமக்கள் அதிர்ந்து போனார்கள். எடப்பாடி தலைமையிலான அரசு பொறுப்பேற்றது முதல் கிட்டத்தட்ட தினமும் ஏதாவது ஒரு போராட்டம் நடந்து வருகிறது. மக்கள் விரோத போக்கே வெளிப்பட்டு வருகிறது. அன்றாட அரசு பணிகள் மட்டும் அதிகாரிகளின் புண்ணியத்தால் நடைபெறுகிறதே தவிர ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் ஒன்று கூட இந்த அரசு கொண்டு வரவில்லை. அமைச்சர்கள் அனைவரும் பல்லாயிரம் கோடிகளில் கான்ட்ராக்ட் கமிஷன் என்று புரள்கின்றனர். ஆனால் பெரிதாக ஏதோ சாதித்து விட்டதை போலவும், ஏதோ நடப்பவை எல்லாம் மக்களுக்கு ஒன்றுமே தெரியாதது போலவும் ஸ்டாலினிடம் நாங்கள் செய்து காட்டாததையா நீங்கள் செய்ய போகிறீர்கள் என்று தைரியமாக சவால் விடுக்கிறாரே. ஜெயலலிதாவை விட துணிச்சலான ஆளாக இருப்பார் போலவே என்று முணுமுணுத்து கொண்டு செல்வதை தவிர மக்களுக்கு வேறு வழி தெரியவில்லை.